கேரளாவில் உள்ளாட்சி தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், இன்று கேரளாவில் எத்தனை தொகுதிகளில் தேர்தல் நடக்கிறது? விரிவான தகவல். மொத்தம் கேரளாவை பொறுத்த வரைக்கும் 14 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த 14 மாவட்டங்கள்ல 2 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தலானது வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா அனல் பறக்கக்கூடிய பிரச்சாரத்துல உள்ளாட்சி பிரதிநிதிகளாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பொதுமக்களிடத்துல வாக்குகளை கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில இன்றைக்கு காலையில 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. திருவனந்தபுரம் முதல் எர்ணாகுளம் வரை இருக்கக்கூடிய 7 மாவட்டங்கள்ல இன்னைக்கு இந்த தேர்தல் வாக்குப்பதிவானது நடைபெறுகிறது. குறிப்பாக இடுக்கி, ஆலப்புழா, கொல்லம், திருவனந்தபுரம், பத்தனம்திட்டா, கோட்டயம், எர்ணாகுளம் உள்ளிட்ட 7 மாவட்டங்கள்லயும், அதே போல நாளை மறுநாள் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா திருச்சூரிலிருந்து காசர்கோடு வரையும் இந்த வாக்குப்பதிவானது நடைபெறுகிறது. இன்றைக்கு காலையில தொடங்கி இருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவுல மக்கள் பிரதிநிதிகளை, அதாவது உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்காக வாக்காளர்கள் காலையிலிருந்தே ஆர்வமுடன் வாக்களிக்கக்கூடிய ஒரு காட்சிகள் தான் தற்பொழுதைய தேர்தல் களத்துல காண முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.